அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த தியான இசையை கேட்டு நாம் கவன பயிற்சி செய்து கொள்வோம். வலது கை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து முழுமையான கவனத்தை எமது தலை உச்சிக்கு கொண்டு வருவோம். கொண்டு வந்து எமது தலை உச்சி, புளி, இரு உள்ளம் கைகள், அதை நாம் அவதானிப்போம். கவன பயிற்சியின் போது பொறுமை, முழுமையான அமைதி, அதாவது எண்ணங்கள் இல்லாத மன அமைதி ஓடு நாம் எம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனத்தை உச்சி குழியில் வைத்து எமது நடு நாடி மூலாதார சக்கரம் வரை நாம் எமது கவனத்தை கொண்டு செல்லலாம். அதே நேரம் இரு உள்ளம் கைகளையும் நாம் அவதானிக்கலாம். இவ்வாறு 2-3 நிமிடம் வைத்த பின்பு வலது கையை மடியில் கொண்டு வந்து இடது கையை தலைக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் வைத்து இந்த கவன பயிற்சியை செய்யலாம். இந்த கவன பயிற்சி செய்யும் போது எமது முழு கவனமும் தலை உச்சி குழிக்கு வருகின்றது. அவ்வாறு வரும்போது எமது சுவாசம் உச்சிக்குழி வழியாக நாம் நடைபெறுவதை அவதானிக்கலாம்.
அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், மாலை வணக்கங்கள். இந்த இசையோடு நாம் கவன பயிற்சி செய்தோம். இப்பொழுது நாம் நமது மனம், உடல் இரண்டும் ஓரளவு ஆறுதல் அடைந்திருக்கும். இந்த நிலையில் நாம் நமது தியான வகுப்பை ஆரம்பிப்போம். இன்று சிறிது மெழுகுவர்த்தி ஒளிமுறை மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு ரெண்டுக்கும் தயாராகுவோம். உப்பு நீர் தயாராக வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மெழுகுவர்த்தி ஒளிமுறை ஒரு மெழுகுதிரி இன்று நாம் செய்வோம். 3 மெழுகுதிரியும் செய்யலாம். எமது இடது நாடி உபாதைகள் அதிகமாக இருந்தால் நாம் 3 மெழுகுதிரி பயன்படுத்தலாம். வழமையாக நாம் ஒரு மெழுகுதிரியை இன்று ஒரு மெழுகுதிரியோடு நாம் செய்வோம். மெழுகுதிரி எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு அகலமான கண்ணாடி தட்டில் அல்லது நீங்கள் பாதுகாப்பாக வையுங்கள், அல்லது இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்குள் வைத்தாலும் அது பாதுகாப்பான முறையாகும். மற்றது தீபம் நாம் இந்த தீபம் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு முன்னால் நாம் வைக்கலாம். இவ்வளவு காலமும் கடந்த வகுப்புகளில் நாம் எமது தியான நிலைக்காக 3 முக்கிய விடயங்கள் எமக்கு அவசியமா என்பதை நாம் பார்த்தோம். நாம் எதிர்வினை புரியாத சாட்சி பாவ நிலை எமக்கு அவசியம். எதிர்வினை இல்லை. மனதில் எந்த எதிர்வினையும் இல்லாத, எண்ணங்கள் இல்லாத சாட்சி பாவ நிலை, நாம் உண்மையே ஒரு சாட்சியாக காணும் நிலை. மற்றும் எமது அழிவுகரமானவற்றை நாம் விட வேண்டும். அது தானாக நடைபெறக்கூடிய ஒன்று. மற்றும் முற்றிலும் சிரமமின்றி எம்மை வலுப்படுத்த வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை, எல்லாம் அந்த தெய்வீக சக்தியே வேலை செய்கின்றது. எனவே நாம் எம்மை முற்றிலும் சிரமமின்றி அதற்கு எம்மை வெளிப்படுத்துவதை நாம் செய்ய வேண்டியது. இந்த 3 நிலை மிகவும் முக்கியம். இந்த 3ம் நமக்கு தானாக இந்த தியானத்தில் முன்னேறும் போது நமக்கு தானாக வந்து சேரும். ஏனெனில் நாம் இங்கு அறிவை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த அறிவு எமக்கு இந்த தியானம் மூலமாக அனுபவமாக வருகின்றது. எனவே அந்த அறிவு எமக்கு ஆதாரபூர்வமாக எமக்குள் ஊடுருவுகின்றது. அது எமது எண்ணங்கள், செயல்கள், எமது பேச்சு என்பவற்றில் அவை வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. நாம் பெற்றுக்கொண்ட அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக எம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இதுவே விழிப்புணர்வின் வளர்ச்சி. இதுவே ஆத்ம முன்னேற்றமாகும்.
இன்று நாம் எமது மூலாதார சக்கரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். மூலாதாரம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் அமைந்திருக்கும் மையமாகும், சக்தி மையம். இது உடல் ரீதியாக இடுப்பு நரம்பு பின்னல் என்று அழைக்கப்படும். இது நரம்பு முடிச்சு, நமது முள்ளந்தண்டு பகுதியில் மைய நரம்பு தொகுதியில் செறிவடைந்த நரம்பு முடிச்சாக இருக்கின்றது. இதில் இயங்கும் சக்தியே இந்த மூலாதார சக்தி மையம் ஆகும். இதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் என்று. இதனுடைய பிரதான குணம், இந்த மூலாதார சக்கரத்தின் பிரதான குணம் களங்கமில்லாத குழந்தை உள்ளம். இதை எவ்வாறு விளங்கிக் கொள்வது? இந்த களங்கமில்லாத, சூதுவாது தெரியாத குழந்தை உள்ளம், அந்த பண்பு, அதுவே எமது மூலாதாரத்தின் முக்கியமான பண்பாகும். இதுவே எமக்கு மூல ஆதாரமாக இருக்கின்றது. அதனாலேயே இந்த சக்தி மையம் மூல ஆதாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இதுவே எமது வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்றது. இந்த குணத்தை நாம் விவரிப்பதென்றால், ஒரு பாரபட்சம் இல்லாத, இயற்கையாகவே ஒரு பாரபட்சம் இல்லாத நபராக அவர் இருப்பார். அதாவது ஒருவரோடு பழகுவது பணத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒன்றுக்காக இல்லாமல் பாரபட்சம் இல்லாது இருக்கும் ஒரு நபர். இது ஒரு நேர்மையான அறிவு, அந்த நேர்மையான அறிவு, எப்பொழுதும் சரியானவற்றை நாடும் அறிவு. இதுவே இதன் முக்கியமான பண்பாகும். இந்த பண்பால் எமக்குள் தூய்மை மற்றும் கற்புத்தன்மை, அதாவது பவித்திரம் வந்து சேர்கின்றது. நாம் பவித்திரமுடையவர்களாக இருப்போம், எளிமையானவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கும் பண்பு. இந்த பண்புகளால் எமக்கு சமநிலை வந்து சேர்கின்றது. விவேகம், அதாவது நேர்மையான அறிவு, விவேகம் வந்து சேர்கின்றது. இந்த விவேகத்தால் நாம் நாமே வழி நடத்தும் திறன் கொண்டவர்களாக மாறுகின்றோம். இந்த சக்கரம் நிறைய மிகவும் முக்கியமான ஒன்று, மூல ஆதாரமான ஒன்று. இந்த சக்கரத்தை பாதிக்கும் காரணிகளை சிறிது தெரிந்தால் அது நமக்கு உதவியாக இருக்கும். சில பேரை பார்த்தீர்கள் என்றால் தந்திர குணம், எதிலும் இந்த தந்திர குணம் இந்த சக்கரத்தை பாதிக்கின்றது. தவறான புத்தகங்கள் படித்தல், தேவையற்ற புத்தகங்களை படிப்பதால் இந்த சக்கரம் பாதிப்படைகின்றது. மற்றும் தூய்மையற்ற சிந்தனைகள் இந்த சக்கரத்தை பாதிக்கின்றது. இதன் பாதிப்பால் எமக்கு என்ன வருகின்றது? இந்த சக்கரம் பாதிப்படைந்திருந்தால் அல்லது வலிமை குறைந்திருந்தால் எமக்கு ஞாபக மறதி, மனக்குழப்பங்கள், சமநிலையற்ற உணர்வு, குணப்படுத்த முடியாத நோய்கள், மன நோய்கள், இவை இந்த சக்கரத்தின் பாதிப்பால் நமக்கு ஏற்படுகின்றது. இந்த சக்கரத்தை சரிப்படுத்தல் எவ்வாறு? தியானத்தின் போது பூமி தத்துவம் நமக்கு உதவுகின்றது. நாம் பூமியில் அமர்ந்து தியானிக்கலாம் அல்லது வீட்டில் நிலத்தில் அமர்ந்து தியானிக்கலாம். வீட்டில் நாம் நிலத்தில் அமரும் போது அது பூமியோடு தொடர்பாக இருக்கின்றது. இரு கைகளையும் பூமியில் வைத்து நாம் தியானிக்கலாம். மற்றும் பிரார்த்தனைகள் உறுதிமொழிகள் மூலம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதனுடைய பண்புகளை நாம் எமக்குள் விருத்தி செய்ய நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு இந்த சக்கரத்தை சுத்திகரிக்க உதவும். எனவே இந்த எல்லா நோய்களுக்கும் மூலாதார சக்கரத்தின் பாதிப்பு காரணமாகின்றது. எனவே இந்த சக்கரத்தை நாம் வளப்படுத்த வேண்டும். இது 4 இதழ்களை கொண்ட சக்தி மையம். 4 இதழ்கள், அதாவது 4 துணை நரம்பு முடிச்சுக்களை கொண்டிருக்கின்றது. இது 4 இதழ்களை கொண்டிருக்கின்றது. மற்றும் இதனுடைய தத்துவம் பூமி தத்துவம். பஞ்ச தத்துவங்களில் இதன் தத்துவம் பூமி தத்துவம். பூமி தத்துவத்தால் ஆனது இந்த சக்கரம். அதனாலேயே பூமியில் அமரும் போது இது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. பூமி தத்துவம் தூய்மைப்படுத்த உதவுகின்றது. மற்றும் எமது தலையில் மூலாதார சக்கரத்தின் இருப்பிடம் பின்பிடரியில் இருக்கின்றது. இந்த மூளையில் பின்பிடரி எமது 6 சக்கரங்களும் சஹஸ்ராரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிடரியில் ஆரம்பித்து நடு உச்சி வழியாக ஒவ்வொன்றாக அமர்ந்திருக்கின்றது இந்த பக்கங்களில். மூலாதாரம் பின்பிடரியில் அமைந்திருக்கின்றது. கைகளில் இந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ளம் கையில் அமைந்திருக்கின்றது. கால்களில் குதிக்கால்களில் அமைந்திருக்கின்றது. இதுவே எமது மூலாதார சக்கரம் இருக்கும் இடம். இதனாலேயே எமது கைகள் கால்கள் இரண்டும் முக்கியமாகின்றது. ஏனென்றால் இந்த நரம்பு முடிச்சுகள் எமது கால்களிலும் கைகளிலும் முடிவடைகின்றது. கைகளிலும் எமது சக்கரங்களின் நிலை இருக்கின்றது, காலிலும் எமது சக்கரங்களின் நிலை இருக்கின்றது. இதனாலேயே உப்பு நீர் சுத்திகரிப்பு இந்த சக்கரங்களையும் நாடிகளையும் சுத்தம் செய்ய உதவுகின்றது. இப்போ இன்று நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். மூச்சு பயிற்சி, சிறிது கவன பயிற்சி செய்வதன் மூலம் நாம் எமது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துவோம். எமது மனது இடது நாடி, எமது உடல் வலது நாடி. மூன்று தடவை நாம் மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுவோம். இப்பொழுது நாம் மூச்சு எடுப்பது எமது சஹஸ்ராரம் வழியாக. உள்ளெடுத்து முள்ளந்தண்டு வழியாக மூலாதார சக்கரத்துக்கு சென்று அங்கு சிறிது அமைதியை பேணி பின்பு வெளிவிடுவோம். வெளிவிட்ட பின்பு தலை உச்சியில் சிறிது அமைதியாக இருப்போம். பின்பு அடுத்த மூச்சை நாம் எடுப்போம். உங்களுக்கு ஏற்ற வகையில் செய்து கொள்ளுங்கள். சில பேருக்கு கன நேரம் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு முடியாது. ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு தடவை அனைவரும் சேர்ந்து செய்வோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று மூலாதாரத்தில் சிறிது அமைதியை பேணுவோம். பின்பு மூச்சை வெளிவிட்டு சஹஸ்ராரத்தில் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். இப்பொழுது எமது சுவாசத்தை எமது
தலையுச்சி குழியில் எமது கவனத்தோடு சாதாரணமான அமைதி நிலைக்கு கொண்டு வரும். இந்நிலையில் எமது உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளை நாம் அவதானிப்போம். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். அனைவருக்கு தெரியும். இடது கை முள்ளந்தண்டு வழியாக மேலெழும்பட்டும், வலது கை இடது கையை சுற்றி உள்புறமிருந்து வெளிப்புறமாக கொண்டு வந்து சுற்றி சுற்றி நாம் மெதுவாக மேலெடுத்து வந்து தலை உச்சியில் ஒரு முடித்து போட்டுக்கொள்வோம். பின்பு இரு கைகளையும் நாம் விரித்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கொண்டு வரும் போது இரு உள்ளம் கைகளிலும் கவனம் இருக்கட்டும். இப்பொழுது 2வது தடவை மெதுவாக மேலே எடுத்து சென்று 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது 3வது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். கையை விரித்தபடி நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். 7 சக்தி மையங்களின் நற்பண்புகளே எமது கவசம் ஆகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இப்பொழுது நமது சமநிலையை நாம் சிறிது உள்ளாய்வோம். இருவிதமாக, ஒன்று நுண்ணதிர்வுகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இரு கைகளிலும் சமமாக நாம் நுண்ணதிர்வுகளை உணர்கின்றோமா, குளிர்மையான நுண்ணதிர்வுகள் அல்லது சூடாக இருக்கின்றதா, ஒரு கையில் அதிர்வு அதிகமாகவும் இன்னொரு கையில் குறைவாகவும் அல்லது வெப்பமாக எதுவாக இருந்தாலும் நாம் நம்மை அறிந்து கொள்வோம். அடுத்தது 2வது முறை நமது மனதை சிறிது உள்ளாய்வு செய்தல். எனது மன எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றது? எனது மமகாரம் கடந்த காலத்தில் நேற்று அல்லது அதுக்கு முன்பு நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு எனது மனதை குழப்புகின்றதா, அல்லது இந்த எண்ணங்கள் எதிர்கால வாழ்வை பற்றிய பிரச்சனைகள், கவலைகளா? எதுவாக இருந்தாலும் நாம் நம்மை சமநிலை செய்து கொள்வோம். கடந்த கால பாதிப்பால் நாம் மன சோர்வுக்கு உள்ளாகி இருப்போம். அதாவது நாம் ஒரு வாழ்க்கையில் கடந்த காலத்தையே நினைத்து அழுது அழுது புலம்பிக் கொண்டிருப்பவர்கள். அது மிகவும் தீவிரமான இடது நாடி பிரச்சனை. அப்படியானவர்கள் மெழுகுதிரியை பயன்படுத்தலாம். அல்லது சில நேரங்களில் தற்காலிகமாக நேற்றோ அதுக்கு முன்பாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துவிட்டது, அது மனதை குடைகின்றது, அது எம்மை விட்டு போகாமல் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படியும் ஒரு நிலைமை நமக்கு திடீரென்று வரலாம். அந்த நேரங்களில் மெழுகுதிரி ஒளியை நாம் பயன்படுத்தலாம். இன்று நாம் மெழுகுதிரி ஒளியை பயன்படுத்துவோம். மெழுகுதிரி வைத்திருப்பவர்கள் மெழுகுதிரியை கொளுத்தி உங்கள்
இடது கையை மெழுகு திரியை நோக்கி வையுங்கள், வலது கை பூமியை நோக்கி வையுங்கள். இடது கை இந்த படத்தில் காட்டியவாறு மெழுகு திரி ஒளியை நோக்கி நாம் வைப்போம். அப்படி நீங்கள் வைக்கும் போது அந்த மெழுகு திரி ஒளி உங்கள் உள்ளம் கைகளில் விழுவதை நீங்கள் காணலாம். அந்த மாதிரி நீங்கள் வைத்தால் சரி, போதுமானது. இந்த நிலையில் நீங்கள் மெழுகுதிரி சுவாலையை அவதானித்தீர்கள் என்றால் உங்களுடைய இடது நாடியை அது வழிகாட்டும். இந்த இடது நாடி அமைதியாக இருந்தால் மெழுகு திரி ஒளியும் அந்த ஒளியும் அமைதியாக எரியும். அல்லாவிட்டால் அது அங்குமிங்கும் ஆடி ஆடி பிளிக்கரிங் என்று சொல்லுவோம், அங்குமிங்கும் ஆடி ஆடி ஒளிரும், அல்லது நிறைய கருமையான புகை வெளிவரும். அது உங்களது நாடியை சுத்திகரிக்கின்றது என்று அர்த்தமாகும். எனவே சிறிது நேரம் நாம் ஒரு 5 நிமிடம் நாம் இவ்வாறு இருப்போம். இந்த நேரம் நாம் பிரார்த்தனையை கேட்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த கால பாதிப்புகள் அனைத்தையும் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து இடது நாடி உபாதைகளையும் பூமி தத்துவம் மூலமாகவும் இந்த ஒளி தத்துவம் மூலமாகவும் அகற்றி விடுங்கள். கேட்ட பின்பு 3 முக்கிய நிலை: பொறுமை, மன அமைதி, சாட்சிபாவ நிலை. முழு கவனமும் தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு எமது இடது கை வலது கையை நாம் அவதானிப்போம். முக்கியமாக இடது கை, உள்ளம் கை, எமது இடது உடல் பாகம். தாயே, எனது இடது நாடியில் எனது தேவையில்லாத விருப்பங்கள் அனைத்தையும் அகற்றி எனது இச்சா சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மன சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது உடலில் இடது நாடி இடது மூலாதார சக்கரத்தில் ஆரம்பித்து மேல் சென்று நெற்றியில் குறுக்காகி எமது வலது பக்கத்தலையில் முடிவடைகின்றது மமகாரமாக. இந்த நாடியை நாம் அவதானிப்போம். உள்முகமாக அவதானியங்கள்.
கண்கள் திறந்து ஒளியை பார்க்கட்டும். இந்த சுத்திகரிப்பு செய்யும் போது கண்கள் மூட தேவையில்லை. நாம் ஒளியை கவனிக்கலாம். அதே நேரம் கவனம் மூலமாக எமது இடது நாடியை நாம் முழந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து இடது பக்கமாக கவனத்தை மேல் கொண்டு வந்து நெற்றியில் குறுக்கிட்டு எமது வலது பக்க தலையில் நாம் முடிவ கவனம் மூலமாக அவதானிப்போம் அந்த நாடியை. பூச்சிக்குழி தளர்வடைகின்றதா என்று நாம் பார்ப்போம். மனம் அமைதி அடைகின்றதா என்று பார்ப்போம். கைகள் குளிர்ச்சி அடைகின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் மெழுகுதிரியை அணைத்து எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி அறிகுறி நமக்கு தெரியும். நமது அகங்காரத்தால் நாம் அளவுக்கு அதிகமாக வாழ்வில் சென்று எமது உடல் சூடேறுகின்றது, மன அழுத்தங்கள் வருகின்றது. எனவே இந்த வலது நாடியின் தீவிரமான பாதிப்பு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுதல். இவ்வாறான நிலையில் நமக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் உதவியாக இருக்கும். அதுவும் குளிர்ந்த நீர், குளிர்ச்சியான நீரை எடுக்கலாம். சில நேரங்களில் ஒன்று இரண்டு பனிக்கட்டிகள் கூட நீங்கள் போடலாம். போட்டு குளிர்ச்சி அடைய செய்து மீண்டும் நீர் தத்துவத்திடம் அனுமதியும் கேட்டு நாம் அதில் காலை வைப்போம். கால்களை அதில் வைத்த பின்பு எமது வலது கை மடியில் இருக்கட்டும், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் நாம் கேட்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எமது முழு கவனமும் தலை உச்சியில் இருக்கட்டும். எமது இடது கை 5 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும், ஆகாய தத்துவத்தை நோக்கி இருக்கட்டும். வலது கை திறந்திருக்கட்டும் அடியில். எனவே இப்பொழுது நாம் எம்மை பொறுமையாக அமைதியாக கவனிப்போம். என்ன நடைபெறுகின்றது? எமக்கு குருவின் உதவியையும் நாம் இந்த சுத்திகரிப்பில் நாட வேண்டுமாயின் கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி பொட்டை நாம் பார்க்கலாம். இந்த நெற்றி பொட்டின் அடையாளம் அன்பு, கருணை, மன்னிப்பு. இதுவே இதனுடைய தத்துவம். தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பாதைகளையும் ஆகாய தத்துவம் மூலம் முழுமையாக அகற்றிவிடுங்கள்.
எமது வலது உள்ளங்கை எமது உடலின் வலது பாகம் இதை நாம் அவதானிப்போம். குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று அவதானிப்போம். நாம் ஆகாய தத்துவத்தையும் வேண்டிக் கொள்ளலாம். ஆகாய தத்துவமே, எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மேலதிக உடல் வெப்பத்தை முழுமையாக அகற்றி எனக்கு குளிர்ச்சியை தந்தருளுங்கள். இந்த மேலதிக வெப்பம் நமது கல்லீரலை வெகுவாக பாதிக்கும். கல்லீரலின் தொழிற்பாடுகள் சமநிலை இழக்கும். எனவே இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு, வலது நாடி சுத்திகரிப்பு எமது வெப்பத்தை தணித்து உடல் உள்ளுறுப்புகளின் செயல்களை சீரடைய செய்கின்றது. முக்கியமாக வலது நாடி எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. சுவாதிஸ்தான சக்கரத்தை சமநிலை அடைய செய்கின்றது. சுவாதிஸ்தான சக்கரமே எமது அனைத்து உடல் உள்ளுறுப்புகளையும் கவனித்துக் கொள்வது. சிறுநீரகம், குடல்கள், கல்லீரல், சதயம், மண்ணீரல், சுவாசம், சமிபாட்டு தொகுதி, நுரையீரல், இருதயம், மூளை, இந்த உள்ளுறுப்புகளையும் தொழிற்பாடுகளை சீர் செய்வது எமது சுவாதிஸ்தான சக்கரமாகும். எனவே இந்த வலது நாடி சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. இப்பொழுது எமது இடது கையை கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை நடு நாடிக்கு கொண்டு வருவோம். எமது கவனம் தலையுச்சி, நடுநாடி, மூலாதாரம் அந்த அச்சில் இருக்கட்டும். சுவாசத்தை அமைதியாக நடைபெற விட்டு விடுவோம். மீண்டும் பொறுமை, அமைதி நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி நம்மை கவனித்துக் கொள்வோம். இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து கொண்டே எமது மூலாதார சக்கரத்தில் இன்று நாம் கவனத்தை வைப்போம். மூலாதார சக்கரத்தில் சிறிய பிரார்த்தனையை நாம் வைப்போம். மூலாதாரம், இந்த சக்கரம் 3 நாடிகளோ இருப்பதால் எமது நடு மூலாதாரம், இடது மூலாதாரம், வலது மூலாதாரம் என்று 3 பாகங்களாக இருக்கின்றது. நடு மூலாதாரத்தில் நாம் உறுதிமொழிகளை கூறுவோம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். பிரதானமான பண்பு
தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். நடுமூலாதாரம். இப்பொழுது இடது மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். இடது மூலாதாரம் நமது இடது நாடியோடு தொடர்புடையது. இந்த இடது நாடி தன் நம்பிக்கை. எனவே இந்த இடது மூலாதாரத்தில் நாம் தன் நம்பிக்கையோடு உறுதிமொழியை இப்பொழுது கூற வேண்டும். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். நான் களங்கமில்லாத ஒரு தூய பண்பு கொண்ட ஒருவர் என்ற தன் நம்பிக்கையோடு நாம் அதை சொல்ல வேண்டும். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். நேர்மையான அறிவோடு இருக்கின்றேன். கடந்த காலம் முடிந்த ஒன்று, எனவே தன் நம்பிக்கையை நாம் கொண்டு வர வேண்டும். இங்கு முழுமையான தன் நம்பிக்கையோடு இந்த இடது நாடி உறுதிமொழிகளை நாம் கூற வேண்டும். இடது மூலாதாரம். தாயே, தங்கள் அருளால் நான் குழந்தை போன்று களங்கமில்லாது இருக்கின்றேன். நேர்மையான தூய அறிவோடு இருக்கின்றேன். இப்பொழுது வலது மூலாதாரம். வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. தன் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் சமநிலையில் இருக்க வேண்டும். வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. முழுமையான தெய்வீக நம்பிக்கையோடு நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். நமது வலது மூலாதாரத்தில். தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் எதிர்மறையான தீய சக்திகளை அழித்தொழிப்பவர். எனக்குள் இருக்கும் மிருகத்தனமான குணங்கள், அசுர குணங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பவர் தாங்களே. என்னை வெளியில் இருந்து தாக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அழித்தொழிப்பவர் தாங்களே. மூலாதார சக்கரத்தில் நாம் சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
இப்பொழுது நாம் உப்பு நீர் கால்களை கழுவிக் கொள்ளலாம். இப்பொழுது மீண்டும் நாம் நமது கவனத்தை பார்ப்போம். கவனம் அமைதியாக இருக்கின்றதா? மனம் அமைதியாக இருக்கின்றதா? நமது சுவாசம் அமைதியாக நடைபெறுகின்றதா? தலையுச்சி குழியிலிருந்து இரு உள்ளம் கைகள் மற்றும் நமது மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். மூலாதார சக்கரத்தில் அமைதியை உணரக்கூடியதாக இருக்கின்றதா? நமது மனதிலும் உடலிலும் ஒரு தளர்வு, அமைதி, உச்சி புலி தளர்வடைந்து, நடு நாடி தளர்வடைந்து, மூலாதாரத்தில் அமைதி, இரு கைகளிலும் தளர்வும் அமைதி, ஒரு மெல்லிய குளிர்ந்த உணர்வு. இந்த நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜி மூலாதார சக்கரத்தை பற்றி ஆற்றும் உரையை கேட்போம். குருவின் மூலமாக நேரடியாக கேட்கும் போது அது நமது மனதில் பதிகின்றது. எனவே நாம் இப்பொழுது அவருடைய அருளுரையை கேட்போம். But as Kundalini rises, on every center, you start getting the light of that center. At the first center, you get back your innocence. Your eyes become innocent. Your behavior becomes innocent. You are not filled with lust and greed. You don't look at things with lust and greed, but you look at things with innocence, which is a very big thing that people have lost, and that you get back. And such a person develops many qualities. One of them is that such a person is full of fragrance. Such a person has a tremendous gravity. Tremendous gravity. And such a person has tremendous dynamism, and attraction is a bad word, so I don't want to use it, but magnetic. His magnet is awakened within him. This is the center of your magnet, of the earth. Such a person develops a tremendous sense of roads, and sense of direction. You place him anywhere, he will know where to go. Like birds. You place birds anywhere, they know which side is north, south, east, west. In the same way, you also develop your lost innocence and your magnet within you by which you have proper direction. But the highest of all, you develop the proper direction to wisdom, which is the wise thing to do. You just don't do stupid things. You just don't do. Even if you ever try to do it, you will not do it because you know it is so stupid. Just you don't do it. I mean, it is so simple to be wise than to be stupid. Because if you have to be stupid, you have to go out of the way to be stupid and idiotic.
But if you want to be normal and wise, is the easiest thing to do. But what people do is to do things that would make them more and more stupid, nonsensical. Because also some people told me they do it, the reason being they think they have a nuisance value. Like in London now we have one funny stuff going on. They call it what? Punk rock. You see, it's a funny stuff. Now, poor things, they don't know what they are doing. And I think only value of that punk rock system is this, that they try to sort of make a nuisance out of them so that people feel attracted towards them, or sort of a significance out of them. But when you become a realized soul, you realize your significance because you understand you are part and parcel of the whole, and that your significance is to give realization to others. The highest of highest. That's what you have to do. Now you are a saint. And that's how the whole attitude of cheapishness, of outward shallowness finishes and you become a serene, dignified personality. This is not possible through any sermon, any lecture. It is only possible when the Kundalini rises, you become like a very dignified child. Very dignified child. I had seen one beautiful painting done of Mother Mary being taught first time. If you see her as a child, she's a very dignified personality. As a child, she's about 10 years of age. I have seen my own grandchildren who are not very old but extremely dignified. They walk like kings, behave like kings. In every behavior, you find there's such a dignity. They'll never do something shallow. They'll never ask for anything. They never weep for anything. They never cry for anything. They're so dignified and they understand it so well what is dignity is. I don't have to tell them because they're born realized. In the same way, you become. Nobody has to tell you that do this or do that. But you understand that you must have self-respect. This happens to you automatically. This is actualization. Nobody has to tell you that you be dignified, you just become. I have seen people who were absolutely absurd. Even from this punk rock we got some people. And they were so changed that people could not recognize them. But one thing bad has happened with this punk rock, that they put some sort of dye in their head, and since then their eyes became very weak. Because these dyes, I think, make the optic lobe covered with some sort of a color, and you can't see properly, and the eyes became very weak. And it took some time for us to remove the effect of those dyes from their head. We go headlong. What's wrong? There's nothing wrong in this world if it is a stupid fool. But for a wise man, there are very many things which are absolutely wrong, and there are very many things which are absolutely correct. So you develop your wisdom by this first center. இப்பொழுது இன்னும் ஒரு சிறிய உரை, எமது இடது நாடியை பற்றிய உரை. ஏனென்றால் இடது நாடி எமது இடது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. மூலாதாரத்துக்கும் இடது நாடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். எனவே இப்பொழுது இடது நாடியை பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் இன்று கேட்போம்.
this is the left side which we get, and ultimately with these left side problems we get physical pains. It's very painful to have left sided problems. It's very, very painful. The pain cannot be explained, no one can understand, nobody can cure it, you can't tell anyone, and people think that you are fussing, they give you psychological treatments. You just don't understand why this pain is within you. And this pain comes to you from left side, the subconscious. The beyond the subconscious is the collective subconscious. And this collective subconscious is the one where whatever is created from the beginning up to today in the creation is within you. And once you go to the subconscious, you just get lost there. You are so overpowered by this power of subconscious that it is beyond you to understand it, beyond you to get out of it, and beyond you to not to succumb to it. And it goes on increasing. Like I asked some people, why did you go on doing it? When you knew that you were not doing it, somebody else was doing it, still why did you continue to do it? They said, Mother, we were under a blanket. It was darkness. We didn't know where we were moving. And we were just going on and on and on. And as I told you last time, feeling guilty is the biggest blockade. It's the biggest blockade. Because once you start feeling guilty, that the center on the left gets blocked and it's very difficult. And you don't know why you are feeling guilty. All the time you are feeling guilty, but you don't know why you are feeling guilty. Why these ideas of guilt are coming to you. That this feeling of guilt keeps you away from joy, from enjoying anything, from being spontaneous. Why? And this explains why we sometimes are miserable for nothing. Actually, God has not created us to be miserable. He has made us so beautifully, so carefully. He has created us with such love and compassion, not to make us feel miserable, not for anything. He doesn't give us any diseases, no problems. But we have done these things to ourselves by going to extremes on the left or the right. As I am today talking about only on the left, I would say that to feel miserable for nothing at all is also wrong, is being unjust to yourself. The people who are left-sided must know that they are the spirit, that they are that beauty which has to come, which has to express itself, that they are not the people who have to suffer all the time and to live like miserable people. They are not. But because they take so much upon themselves, bear so much upon themselves, they become like that. And to avoid that bearing up, they may take to some other habits. You see, many people take to alcohol also for reason because they can't bear the pangs of life. They can't bear. That's why they take to. But once the spirit is awakened within you, you become so strong. You become so joyous, so spontaneous that all these things drop on. All those things, so-called diseases, so-called habits, just drop. And you become a new, blooming personality. Now, the basics of having this center within you, you can blame God for that. Why did He give us these centers on the left-hand side? What was the need? He should not have given us these left-sided ones. So we would have been just in the center to go. But the trouble is, the human beings have to know in their own freedom how to deal with themselves. They have to learn little hard way, the wisdom. They have to know by going to extremes, they have suffered. They have to realize it. Because if they have to become truly, absolutely free, they have to rise in their wisdom. If they are not wise people, then they cannot enter into the kingdom of God because they will be abandoned people. Say, people who are abandoned, who don't understand any laws and regulations, if you get them in England, you'll have to put them in jail. In the same way,
human beings who have not got that wisdom within themselves. Through sufferings only one learns, but we should not ask for suffering. When we ask for sufferings, we are asking actually for mistakes to begin with. How will you suffer if you do not commit mistakes? So when we ask for sufferings, we are committing mistakes. So what we should ask for is nothing but our spirit. And if you ask for your spirit, it is your own and you have to get it. It is in your own right that you are going to get it. இந்த அமைதியான நிலையில் குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். அதன் பின்பு ஒரு 5 நிமிடம் மூலாதார சக்கரத்தை பற்றி சிறிது நாம் பார்க்கலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது சிறிது இந்த மூலாதார சக்கரத்தை எவ்வாறு நாம் சமநிலையில் வைத்திருப்பது என்பதை பார்ப்போம். முக்கியமானது எமது காலை மாலை தியானம் மற்றும் தினசரி ஒவ்வொரு நாளும் உப்பு நீரில் கால் அமிழ்த்தி எம்மை சமநிலைப்படுத்திக் கொள்வது. இடது நாடிக்கு நாம் சிறிது ஒளியை காட்டி மற்றும் வலது நாடி
நமது உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம் நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ளலாம். உப்பு நீர் சுத்திகரிப்பு நமது எல்லா நாடிகளையும் தூய்மைப்படுத்த உதவுகின்றது, முக்கியமாக வலது நாடி. இந்த மூலாதாரத்தை நாம் சமநிலையில் தூய்மையாக வைத்திருப்பதற்கு நமது கண்கள், எமது எண்ணங்கள், எமது வார்த்தைகள், எமது செயல்களில் தூய்மை, நேர்மை வர வேண்டும். மற்றும் அன்னை பூமி மீது அமர்ந்து நாம் தியானிக்கலாம். மற்றும் சில உடல் பயிற்சிகள் இருக்கின்றது, மிகவும் எளிமையான உடல் பயிற்சி சக்கரங்களுக்கு. அதை நாம் அடுத்ததாக பார்ப்போம். மற்றும் இன்று நாம் கூறிய உறுதிமொழிகள். நமது நடு மூலாதாரம், நாம் அந்த குழந்தை உள்ளத்தை கேட்போம். இடது மூலாதாரம் தன் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய உறுதிமொழி. வலது மூலாதாரம் இறை நம்பிக்கை, அதாவது தெய்வீக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டிய உறுதிமொழி. இதை நாம் சொல்லும் போது எமது மூலாதார சக்கரத்தை நாம் சமநிலைக்கு கொண்டு வரலாம். மற்றும் நாமே எமது கைகளால் நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். எமக்கு முன்னால் நாம் மூலாதார சக்கரத்துக்கு நேராக எமது வலது கையை வைத்து இதில் காட்டியவாறு எமக்கு நாமே நுண்ணதிர்வுகள் கொடுக்கலாம். வலது கையால் மணிக்கூட்டு திசையில். இந்த சக்கரங்களின் சுழற்சி மணிக்கூட்டு திசையிலேயே நடைபெறுகின்றது நமது உடலில். எனவே அந்த திசையில் நாம் நுண்ணதிர்வுகளை நமது கைகளால் சிறிது நேரம் கொடுக்கலாம். இவை அனைத்தும் செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டியது, நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியை செய்கின்றது. எனவே நாம் இவற்றை செய்யும் போது பொறுமையாக, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாது, எதிர்வினை புரியாது, அமைதியாக சாட்சி நிலையில் நாம் செய்ய வேண்டும். சாட்சி நிலை என்னும் போது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனித்துக் கொள்ளும் போது அது எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை நாம் அறியலாம். நாம் செய்ய தேவையில்லை, ஆனால் அது தெய்வீகம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இது மெதுமெதுவாக உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கும் இந்த அனுபவங்கள். எனவே பொறுமையாக நாம் ஒவ்வொரு நாளும் இதை செய்யலாம். பூமியில் பூமி எமது மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தால் ஆனது. பூமி நமக்கு இயற்கையோடு இசைந்து வாழவும், இயற்கைக்கு மாறான செயற்கை வாழ்க்கை முறைகளில் இருந்து விலகி இருக்கவும் நமக்கு கற்றுத் தருகின்றது, நமக்கு உதவுகின்றது. மற்றும் இந்த மூலாதாரத்துக்குரிய உடல் பயிற்சி 2 முறை. ஒன்று இது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள். இவ்வாறு இருந்து கொண்டு இரு பாதங்களையும் ஒன்றாக வைத்து சிறிது எமது கையால் உள்ளுக்கு தள்ளி மெதுவாக அந்த பட்டர்ஃப்ளை, அதாவது வண்ணத்து பூச்சி செட்டை அடிப்பது போல் மெதுவாக எமது இரு கால்களையும் மேல் நோக்கி கீழ் நோக்கி கொண்டு செல்லும் போது அந்த மூலாதாரத்தில் இருக்கும் தசை தளர்வடைகின்றது. அது நமக்கு உதவியாக இருக்கின்றது. மற்றது இப்படி, அதாவது இந்த மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறு அவர்களுக்கு இருக்க முடியாது, ஏனென்றால் நாற்காலியில் இருந்து பழகியவர்கள். அவர்களுக்காக ஸ்ரீமாதாஜி இன்னொரு முறையை அறிமுகப்படுத்தினார். அதை நாம் ஒரு வீடியோ மூலமாக பார்ப்போம்.
Yesterday I told you about the physical side. Is how to physically achieve the balance by doing all these movements and all that, and then also raising your kundalini like that. And how to put certain chakras in places. Like first of all the Muladhara, which is very important. Muladhara chakra. For that the exercise, as I told you, has to be with both the feet. Can we try that again? Just to put both the feet together. No. Now try to pull it towards yourself. No. With this hand. Holding it. Yes. Towards yourself. And push the thing down. Yes. Now, the other way round you can do it, is to push it downward and pull. Yes, with the hands. You push it down. Yes, now, push it up. The heels you. Yes, now, push it towards yourself. Again. Now, put it down on the sides. Stiff, I must say. All right, again. Now I'll tell you we may try another thing for this. Is to put your one foot across and one foot like this. Let's see. Push it. Now it's better that way. Now push it up. Push. Is this one upward? Just push it how much you can. Push that down. Yes. Push one down and one push up. It's better. Now the other one you do the same way. Push that down at the same time. Now push that down. With one hand you can push that up, one hand you can push that down. Would be better idea. Now like this. Just try. Hold it from the sides. Hold it from the sides, like he's holding. No, that hand. That, put it down, your hand, yes. Now hold it, this foot, with the left hand. It doesn't go that side. Like the way he's sitting. All right, it's all right. Now push it down. This one and push that up. Push that up and push this down. Now the other one you try. Again. Can you do it? Can you? No. That one down now. Which one was? Yes, correct. Now. This is the other way, huh? Just push that one down as much as you can. Push this out. Now you will see it will little bit open out. Now see yourself. Is it opening out? Now put it down again. See. Is it better now for sitting? Better. Now see now. Is it better? Slightly. It's better now. Less strain, Yes. Yes. You see, gradually it will work out. Gradually it will work out for you people. Because you're not used to it. Huh? So at this age also it's rather difficult. But it will work out gradually. That you sit like that. From now if she sits like this, you see, from the very childhood, then she can never sit like that. Can you sit like that? Let's see. If you can sit. So it'd be like meditating. Good. You can do it. You are good. Excellent. She's good. That's better. They're very supple. That's supple. But you see, that's how you grow. And then when you give up this habit, once you start sitting on a chair,
You give up the habit, and then the chair becomes. The way she was sitting, I cannot sit. The way she was sitting, it's a bit like that, and she sits right down on the floor. Yes. She has her legs out there. It's just, it's really strange, the back of the legs. Children are very supple. ஸோ இந்த 2 பயிற்சிகளும் மூலாதாரத்துக்கு சக்கரத்துக்கு உதவியாக இருக்கும். அதிகம் செய்ய தேவையில்லை, தேவையானவர்கள் மட்டும். நீங்கள் நிலத்தில் உட்கார முடிந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதனுடைய அர்த்தம் நமது மூலாதார சக்கரம் வளமாக இருந்தால் நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலத்தில் உட்காரக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் நாம் சிறிது பயிற்சி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி இரு கால்களையும் சேர்த்து வைத்து இந்த முழங்கால் இரு பக்கங்களையும் நாம் கீழ் கொண்டு வர வேண்டும். தேவையாயின் ஒரு சிறிது மேல் கொண்டு போய் கீழ் கொண்டு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் நாம் சிறிது செய்து கொள்ளலாம். அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அதாவது வண்ணத்து பூச்சி அந்த செட்டைகளை அடிப்பது போல எமது இரு கால்களையும் மேலேயும் கீழேயும் கொண்டு வந்து செய்யலாம். இந்த பயிற்சிகள் தேவை என்றால் மட்டுமே செய்யுங்கள். உடலை வருத்தி எந்த ஒரு பயிற்சியும் செய்ய தேவையில்லை. மற்றது இது இந்த மாதிரி இப்படி இந்த காலை இப்படி வைத்து இதை உள்நோக்கி தள்ளி இந்த காலை கீழ் நோக்கி தள்ளும் போதும் அந்த மூலாதார தசைகளுக்கு ஒரு விரிவு ஏற்படுகின்றது. ஸோ இந்த பயிற்சிகள் ஒரு நிமிடம் 2 நிமிடம் நீங்கள் தியானம் ஆரம்பிக்க முன்பு செய்தால் தேவையான போது, தேவை என்றால் மட்டும். ஏனென்றால் எனது அனுபவத்திலிருந்து நான் சொல்கின்றேன், எனக்கு நாரி பிரச்சனை இருந்தது. நாரி பக்கம், அதாவது பின்பக்க இடுப்பு பக்கத்தில் அநேகமாக பெண்களுக்கு இருக்கும் ஒன்று. ஸோ பல வருடமாக டாக்டர்ஸ்கிட்ட போய் அங்க போனால் அவர்கள் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி செய்ய சொல்வார்கள். ஸோ உடற்பயிற்சி எவ்வளவோ செய்தும் போகவில்லை. ஆனால் எனது தியானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட பொழுது அந்த உடற்பயிற்சி தராத அந்த முள்ளந்தண்டில் இருந்த ஒரு உறுதி எனக்கு தியான முன்னேற்றத்தால் கிடைத்தது. தியானம் முன்னேற குண்டலினி எண்ணெய் எமது முள்ளந்தண்டு வழியாக மேல் எழும்ப ஒவ்வொரு நாளும் அந்த முள்ளந்தண்டு நமக்கு உறுதியாக வருகின்றது. அதை நாம் அனுபவ ரீதியாக காணலாம். எனவே இந்த பயிற்சி முறைகள் நமக்கு தேவையான போது நாம் தேவைக்கேற்ப செய்து கொண்டால் போதுமானது. ஸோ வீட்டில் தியானம் செய்யுங்கள். காலை மாலை ஒரு 10 நிமிடம் ஆவது மாலை நேரங்களில் உப்பு நீர் சுத்திகரிப்பு நீங்கள் செய்யலாம். ஸோ இப்பொழுது எம்மோடு இன்று தியானத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கேள்விகள், அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் ஃபேஸ்புக் சாட் வழியாக நமக்கு அறிய தரலாம். மற்றும் ஜூமில் இணைந்திருப்பவர்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மைக் ஓன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓன் பண்ணி கதைக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் அவை எமக்கு உதவியாக இருக்கும்.
சந்திரிகா பரமநாயகம், திருமதி பெர்னாண்டோ, ரேவதி. ம், ம். ஆ ம். திருமதி பெர்னாண்டோ சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த நான் வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ப்ரெஷர் இதுல ஆஹா, ஆஹா. நான் அந்த தியானத்தை எதிர்பார்த்திருந்தேன். அதனால தான் இதுல இருந்து நான் செய்யறேன். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. ஆ, மிகவும் நன்றி. ஆஹா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த இடம் இலங்கையில? ஹேட்டன் நோவுட். ஹேட்டன் நோர்வுட். ஓஹோ, ஆஹா, 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 சரி அம்மா, ஆஹா. மிகவும் நன்றி. மிக்க மிக்க நன்றி பகிர்ந்து கொண்டதற்கு. உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யுங்க. குளிர் குளிர் தண்ணியில உப்பு நீர் சுத்திகரிப்பு. மற்றது இடது நாடிக்கு மெழுகுதிரியை தண்டிட்டு, நீங்க கட்டன் ஏற்கனவே குளிரான இடம் தானே, அப்ப மெழுகுதிரியையும் பயன்படுத்துங்க இடது நாடிக்கு. பிறகு மெழுகுதிரி ஒரு 5 நிமிடம் பயன்படுத்தினா காணும். சரி அம்மா. ஆஹ் ஆஹ் பாருங்க, அது உங்களுக்கு மெழுகுதிரி தேவையான்னு பாருங்க. 5 நிமிடம். மற்றது உப்பு நீர் சுத்திகரிப்பு தான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு தான் முக்கியம். அது நீங்க காலை மாலை 2 நேரமும் செய்யலாம். சரி அம்மா. காலை மாலை செய்தீங்கன்னா சரி கூட உதவியா இருக்கும். மிகவும் நன்றி அம்மா. நன்றி நன்றி நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு. மற்றவர்கள் சந்திரிகா பரமநாயகம், ரேவதி, சொல்லுங்க. உங்களுடைய குரலை கேட்கலாம் ஒவ்வொரு நாளும். ஹலோ மேம். சொல்லுங்க ரேவதி மேம். எனக்கு அந்த இவ்வளவு நாள் உண்டைக்கு தான் அந்த நாங்கள் மெழுகுவர்த்தி ஒளியில செய்தோம். அந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு தான் எனக்கு ரொம்பவும் பிரியோசனமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. எங்கட டென்ஷன் அது இது எங்கட இதுகள் இந்த இதுக்கு ஆனா 2 நேரம் செய்யங்கள்ட்ட நேரம் காணாதுதான். ஒரு நேரம் செய்யற பின்னேரத்துல செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அது நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஒரு முழங்காலில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டு, நீ ட்ரபிள் மாதிரி ஒன்று வந்தது. இதுக்கு பிறகு கொஞ்சம் அது நான் டாக்டர்கிட்டயே காட்டே இல்லை. நான் தான் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய அளவில இல்ல. அதுக்கு இது நிறைய இதா இருக்குது. எனக்கு அந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இதுக்கு தான் சொல்றது கடல்ல போய் கிழமையில ஒரு நாள் கடல்ல குளிக்கணும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவின முந்தி. இது நான் செய்து கொண்டு வர எனக்கு நிறைய மாற்றத்தை உணரக்கூடியதா இருக்குது. உப்பு நீர் சுத்திகரிப்பு நான் இவ்வளவு நாளும் செய்த இதுல அது பெரிய ஒரு அனுபவமா இருக்கு. நல்லது நல்லது. முழங்கால் பிரச்சனைக்கு நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்தினாலும் முழங்கால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். நன்றி நன்றி ரேவதி மேம். மற்றும் சந்திரிகா பரமநாயகம். நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது எல்லோருக்கும் அது உதவியாக இருக்கிறது. ஒருவருக்கு அது வேலை செய்தென்றால் மற்றவர்களுக்கும் அந்த ஊக்கம் வரும். பரமநாயகம் இருக்கிறீங்களா?
சந்திரிகா? சொல்லுங்க. நீங்க இலங்கையில எந்த இடம்? தெல்லிப்பளை. ஆஹா, ஆஹா, ஆஹா. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி அனுபவங்கள் என்ன மாதிரி? இது செய்யறது கொஞ்சம் மனசுக்கு நல்ல அமைதியா இருக்குது. ஆனா அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சி உணர்வு அப்படியான ஒன்று வேற இல்லை எனக்கு. இன்னும் வேற இல்ல. அது சில நேரங்கள்ல சில பேருக்கு நேரம் எடுக்கும். அந்த உணர்திறன் எங்களுடைய விஷுதி சக்கரத்துல தங்கி இருக்குது. தொண்டையில இருக்கிற விஷுதி சக்கரம் அதுல சில விட நாங்க ஒவ்வொரு சக்கரமா போய் அது தண்டிக்குள்ள உங்களுக்கு அந்த பிறகு அந்த உணர்திறன் வர ஆரம்பிக்கும். நன்றி மேடம். மன அமைதிதான் முதல் நீங்கள் உணரக்கூடியது. இப்ப எங்களுக்கெல்லாம் நான் ஆரம்பிச்சது 96ஆம் ஆண்டு. எங்களுக்கு கொஞ்சம் அந்த நேரம் டைம் எடுத்தது. கொஞ்சம் உணர்திறன்கள் அதிக கொஞ்சம் வேற நேரம் எடுத்தது. ஸோ இது பயிற்சி தானே, நீங்க தொடர்ந்து இதண்ட. நன்றி. நன்றி, நன்றி பகிர்ந்து கொண்டதற்கு. பரமநாயகம் இருக்கிறீங்களா?